ஆனால் இந்த நரேட்டிவை வச்சு தான் பல பேர் விஜய்க்கு வந்து ஒரு சாட்டை அடியாக இருக்காங்க, சவுக்கடியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. எப்படி சாட்டை அடியும் செய்கிறாங்க, சவுக்காவும் அடிக்கிறாங்க திரு விஜய் அவர்கள் மேலே. அவங்களுக்கெல்லாம் சாபம் பண்ணி அடிச்சிடலாம் தம்பி 2026. இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஏன் தெரியுங்களா? எந்த சாட்டை வந்தாலும் சரி, எந்த சவுக்கு வந்தாலும் சரியா தம்பி, அவங்களே மூத்திர சந்துக்குள்ள உட்காந்து கத்துறாங்க. புரிஞ்சா? நீ உட்காந்து பாரு, சொன்னோடனே சாபம் அடிக்கிறாங்க. கேட்குதா? கரெக்டா? வெளியே நடக்குதா தம்பி? ஜூம் பண்ணுற அந்த சவுண்டை ஜூம் பண்ண முடியாது வேற உங்களுக்கு. என்ன அது கேப்சர் பண்ணி போடு. நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், இங்கே என்ன நடக்குது பாருங்கள். சிம்பாலிக்காக காட்டுறாங்களா? டேய், நீ என்ன வேணால் பேசுங்க. என்ன நீ எத்தனை வருஷமாக உட்காந்து கத்தினாலும் நீ எங்கே உட்காந்துருக்கன்னு ஒன்று இருக்குல்ல, உன்னை மக்கள் எங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்றை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைப்பாங்க தம்பி. பொதுவாகவே நீங்கள் இப்போ முக்கியமான இடங்களில் வீடுகள்லாம் பாருங்கள், தொடப்பம் இருக்குல்ல, ஆமாம், கக்கூஸ் கழுவுற தொடப்பம், அந்த மாதிரி அதெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்க? எங்கே இருக்கக்கூடாதோ கக்கூஸில் தான் வச்சுருப்பாங்க. தொடப்பத்தை தொடக்க வேண்டிய இடத்துல எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைப்பாங்க. நீ வந்து நடுவீட்டில் வைக்க முடியாது, நடுவீட்டில் வைக்க முடியாது. அந்த மாதிரி தான் சில கேட்டகரி. புரியுதா? உன்னை எங்கே வைக்கணுமோ மக்கள் அங்கே தான் வச்சுருக்காங்க.